ஷார்ட்டாக ஒரு கிரிப்டோ அப்டேட்டு. அமெரிக்காவில் நார்த் கரோலின்னு சொல்லக்கூடிய ஸ்டேட்டோட ஆளுநர் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டெஸ்டின் ஹால்னு சொல்கிறவங்க வந்து தங்கள் ஸ்டேட்டில் வந்து கிரிப்டோ கரன்சி பிட்காயின் வந்து ஸ்டாக்கிங் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சட்டமாகவே அவங்க சட்டசபையிலேருந்து ஏற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் ஒரு 19 ஸ்டேட்டில் அங்கே உள்ள செனட் வந்து கிரிப்டோ கரன்சியை ஒரு மூலப்பொருளாக தங்கள் ஸ்டேட்டோட ஒரு மூலப்பொருளாகவே அவங்க வந்து அதிக அளவு சட்டத்தை ஏற்றிக்கிட்டு வராங்க. அதிகப்படியாக கிரிப்டோ கரன்சி ஹோல்டிங்லாம் பை பண்ணிக்கிட்டாங்க. அந்த வகையில் இப்போ நார்த் கொரியன் சபாநாயகரும் வந்து தங்களோட ஸ்டேட்டில் வந்து இந்த கிரிப்டோ கரன்சியை ஒரு ஸ்டாக்கிங் மட்டும் வந்து ஒரு சட்டமாகவே அறிமுகப்படுத்தியிருக்காரு. இந்த தகவல் வந்து நீங்கள் ஒரு கிரிப்டோ யூஸராக இருந்தாலும் தான் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கிரிப்டோ யூஸராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக கிரிப்டோ சம்மந்தமாக நாலேஜ் கிடைக்கும். ஏன்னா ஒரு அமெரிக்கா கண்ட்ரியில் அங்கே 19 ஸ்டேட்டில் உள்ள செனட் எல்லாருமே தங்கள் ஸ்டேட்டுக்கு தேவையான எமர்ஜென்சி ஃபண்டாக இருந்தாலும் சரி தான், ஃபியூச்சரில் ஓய்வூதியம் கொடுக்குற அதாவது ரிட்டையர்மெண்ட் ஃபண்டாக இருந்தாலும் சரி, அதை எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் கிரிப்டோ கரன்சியில் பண்ணுறாங்கன்னா எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கும், அது எதிர்காலத்தில் எந்த அளவுக்கு வளரப்போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க தொலைநோக்கு பார்வை இருக்கிறதுனால தங்களோட ஃபண்டை எல்லாமே கிரிப்டோ கரன்சி அதிலேயே முதலீட்டு அதிக அளவு பண்ணுறாங்க. இந்த தகவல் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குற யாராவது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் கண்டிப்பாக கிரிப்டோ சம்மந்த நாலேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஷார்ட்டாக ஒரு கிரிப்டோ அப்படியே சந்திக்கலாம். பாய்.